வணக்கம் நண்பர்களே. நம்முடைய அன்பு நேயர்கள் எல்லாருக்கும் இந்த இனிய நேரத்தில் என்னோட பணிவான வணக்கங்களை சொல்லிக்கிறேன். ஒரு மனுஷனோட ஆளுமை அப்படிங்கிறது அவர் பிறந்த அந்த உன்னதமான நட்சத்திர கூட்டங்களோட வரிசை அமைப்பை பொறுத்து தாங்க அமையுதுன்னு நம்ம முன்னோர்களும் சான்றோர்களும் ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அந்த உயரிய தத்துவத்தோட அடிப்படையில் யோசிச்சு பார்த்தோம்னா, புதன் பகவானோட முழு ஆதிக்கத்தில் செம்ம புத்திசாலித்தனத்தோட இந்த உலகத்தில் பிறந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு பெரிய குரூப்பையோ இல்லை மாபெரும் நிறுவனத்தையோ வழிநடத்தக்கூடிய அந்த தலைமை பொறுப்புக்கு எந்த அளவுக்கு தகுதியானவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களோட அந்த நுணுக்கமான முடிவெடுக்கும் திறன், எதையும் மேலோட்டமாக பார்த்துட்டு போகாமல் அதோட ஆழமான வேறு வரைக்கும் போய் தீர விசாரிக்கிற அந்த அழகான குணம், இதெல்லாம் அவங்க வெற்றியில் எப்படிப்பட்ட மாபெரும் திருப்பு முனைகளை உண்டாக்குது? இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆழமாக நம்ம பார்க்கலாமா? நிச்சயமா உண்மையிலேயே ரொம்ப உன்னதமான ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்கீங்க. கன்னிராசியில பிறந்தவங்கனாலே அவங்களுக்குள்ள இயல்பாவே ஒரு நுணுக்கமான புத்திசாலித்தனமும் கூர்மையான அறிவும் ஒரு பெரிய நிதானமும் இருக்குங்க. ஒரு வேலையில கையில எடுத்து அதை வெற்றிகரமா முன்னெடுத்து செல்ற அந்த தலைமை பண்பு இருக்கே, அப்பா, அது இவங்க ரத்தத்திலேயே ஊறிய ஒரு விஷயம்னு தாங்க சொல்லணும். ஆனா இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷலான குணம் ஒன்று உண்டுங்க. மற்றவங்கள போல எடுத்தோம் கவிழ்த்தோம்னா அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலுமே இவங்க இறங்கிடவே மாட்டாங்க. ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக ஒரு நவீன் ஸ்கேன் மிஷின் மாதிரி அனலைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னை விட அனுபவத்தில் பெரியவங்க கிட்டேயும் அறிவு முதிர்ச்சி கொண்ட சான்றோர்கள்கிட்டையும் ரொம்ப பணிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லைங்க, 100 தடவை கூட தீர்க்கமாக யோசிச்சதுக்கு அப்புறம்தான் தன்னோட கடைசி முடிவை இந்த உலகத்துக்கே சொல்லுவாங்கங்க. இவங்க வெற்றிக்கான சீக்ரெட் என்ன தெரியுமா? அது ஏதோ தற்செயலாக வர அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக இவங்களோட விடாத உழைப்பு, சோர்வடையாத முயற்சி, எதற்கும் கலங்காத அந்த இரும்பு மாதிரியான மன உறுதி, இதெல்லாம் செதுக்கப்பட்ட வைரம் தாங்க இவங்க வெற்றி. மற்றவங்களோட உணர்வுக்கு மரியாதை கொடுக்கறதுலையும் சக மனுஷங்களை கண்ணியமாக நடத்துறதுலையும் இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க. பார்க்கறதற்கு அழகான தோற்றமும் எல்லாரையும் கவர்ற மாதிரியான ஆளுமையும் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைச்சிருக்க ஒரு வரன்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களோட முழு நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் இந்த இறைவன்கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். சாதாரண மனுஷங்களை விட அந்த மகா சக்திக்கு மேலே இவங்க அசைக்க முடியாத பக்தி வச்சுருப்பாங்க. இவ்வளவு சிறப்பல் கொண்ட கன்னிராசி அன்பர்களோட வாழ்க்கையில் இப்போ இருக்கிற கிரகங்களோட சஞ்சாரமும் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுங்கிறத விரிவாக பார்க்கணும். குறிப்பாக அவங்களோட வாழ்வாதாரமாக இருக்கிற தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட போகிற பெரிய முன்னேற்றங்கள், குடும்ப வாழ்க்கையோட சந்தோஷம், ஒற்றுமை, பண வசதி, இதையெல்லாம் பற்றி ஆழமாக அலாச வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட படிப்பு, காதலில் இருக்கிறவங்களோட மனநிலைமை, ஆரோக்கியத்தில் காட்ட வேண்டிய அக்கறை, மன நிம்மதி, இதையெல்லாம் கிரகங்கள் எப்படி தீர்மானிக்குதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக வர காலத்தில் இவங்க எந்த விஷயங்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், கிரக பயிற்சியால் கிடைக்க போகிற நல்ல பலன்கள் என்ன, எல்லாத்தையும் முழுமையாக இங்கே பேசலாங்க. கன்னி ராசிக்குள்ளே வர நட்சத்திரங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும். சூரியனோட ஆதிக்கம் கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தோட 2, 3, 4ஆம் பாதங்கள், சந்திரனோட குளிர்ச்சியான அஸ்தம் நட்சத்திரம், செவ்வாயோட வீரியம் கொண்ட சித்திரை நட்சத்திரத்தோட முதல் பாதம், இவங்க கன்னி ராசியோட பிரதிநிதிகள். இந்த 3 நட்சத்திரங்களோட சங்கமம் தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த தனித்துவமான குணத்தையும் வித்தியாசமான சிந்தனையும் திறனையும் கொடுக்குதுங்க. இவங்க வாழ்க்கையில் கடந்து போகிற ஒவ்வொரு காலமும் அவங்களுக்கு இது ஒரு புது பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்குள்ள எந்த சந்தேகமும் வேண்டாம். 2026ஆம் ஆண்டில் சவால்களையும் உங்கள் மனசாட்சி குரலையும் கொஞ்சம் பார்க்கணுங்க. ஒரு மனுஷன் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அவனோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது. அந்த வகையில் கன்னிராசி அன்பர்கள் அவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு முடிவெடுக்கும் போது வரப்போகிற சவால்கள் எப்படி மாறும்? குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டை நிறைய கனவுகளோடும் லட்சியங்களோடும் ஆரம்பிச்சிருக்கிற இவங்களுக்கு காலம் சொல்ல போகிற அந்த ரகசிய செய்தி என்னவா இருக்கும் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். ரொம்ப ஒரு தத்துவமான கேள்வி கேட்டீங்க. கன்னிராசியில் பிறந்தவங்க எப்பவுமே அவங்க மனசை சொல்கிறத கேட்குறவங்க, தர்மத்தோட வழியில் நிற்கிறவங்க. அப்படி மனசாட்சி அவங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்துக்கு வர கஷ்டங்களையே வேரோடு அழிச்சிடும். இந்த 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் போகலை.
ரொம்ப தெளிவான பிளான் வச்சுருக்காங்க. பழசில் இவங்க பட்ட வலிகளும் வேதனைகளும் இவங்களை ஒரு அனுபவசாலியாக மாற்றியிருக்குங்க. இதனால் வாழ்க்கையில் வர மேடு பள்ளங்களை இவங்க ரொம்ப ஈஸியாக கடந்துடுவாங்க. நிச்சயமாக சொல்லணும்னா இந்த முக்கியமான காலத்தில் இவங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க நடக்கும். நெகட்டிவான விஷயங்களுக்கு இங்கே இடமே இல்லை. சில காரணங்களால் இவங்களை தூரத்து பயணங்கள் போக வேண்டி இருக்கலாம். ஆனால் அந்த பயணங்கள் இவங்க வாழ்க்கையில் புது வாசல்களை திறந்து வைக்குங்க. அன்பு நேயர்களே, மனசார புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீக ரீதியாக நீங்கள் உங்களை மேம்படுத்திக்கும் போது எல்லா செல்வங்களும் உங்களை தேடி வருங்க. குறிப்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தப்படுத்தி அங்கே அஷ்டமலட்சுமியோட வடிவமான தனலட்சுமி தாயாரோட படத்தை வச்சு அதுக்கு முன்னாடி நவதானியங்களை ஒரு பாத்திரத்தில் நிரப்பி வச்சுக்கோங்க. நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டிக்கோங்க. இது உங்கள் வீட்டில் அன்னபூர்ணி தாயாரோட அருளை கொடுத்து உணவுக்கு பஞ்சமே இல்லாத நிலையை உருவாக்குங்க. செல்வம் அதிகமாகறதுனால ரொம்ப நாளாக உங்களை ஆட்டி படைச்ச அந்த பாரமான கடன் சுமைகள் எல்லாம் பனி மாதிரி விலகிடுங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் சில தடைகள் வர்றது இயற்கை தான். ஆனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு உரிய அந்த விடாமுயற்சி உங்களுக்கு பெரிய சக்தியை கொடுத்து கடைசியில் ஜெயிக்க வச்சுருங்க. பண விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக சூழல் இருக்குது. வாராத கடன்கள் வசூலாகுங்க. முடங்கி கிடந்த முதலீடுகள் கைக்கு கண்டிப்பாக வரும். கடந்த சில மாதமாகவே நீங்கள் பார்த்த ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்களும் உங்கள் மனசை ஒருவித வெறுப்புக்கு தள்ளி இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணலாம். உங்கள் தூய்மையான எண்ணமும் கடவுள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற பக்தியும் உங்களை கவசம் மாதிரி பாதுகாக்குங்க. வெளியே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக கவலை இல்லாத மாதிரி நீங்கள் நடித்தாலும் உள்ளுக்குள்ள 1000 கஷ்டங்களையும் கண்ணீரையும் வச்சுக்கிட்டு தான் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. ஆயிரக்கணக்கான நன்மைகள் செஞ்சாலும் தெரியாமல் நடக்கிற ஒரு சின்ன தப்பை பெருசாக பேசுகிறது தான் இந்த உலகத்தோட வழக்கம். உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் கூட அவங்களுக்கு தேவை வரும்போது மட்டும்தான் உங்களை தேடி வரதும் உங்களுக்கு மனவேதனை தந்திருக்கலாம். யாரும் மனசையும் புண்படுத்தாமல் நடக்கிறது எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள்? நீங்கள் பல முறை ஏங்கியிருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. இனிமே அந்த இருளில் விலகி பெரிய சந்தோஷம் உங்கள் கதவை தட்ட போகிற காலம் வந்துடுச்சுங்க. 2026 கிரகங்களின் மகா சங்கமம் இது உங்களுக்கு எப்படி ஒரு பொற்காலமாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? ஐயா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையை செதுக்கிறதுல கிரகங்களோட சுழற்சிங்கிறது வெறும் மேக்ஸ் மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு ரகசியம். குறிப்பாக 2026 சனி பகவானோட பயணம், குருவோட பார்வை, சுக்கிரனோட யோகம் இதெல்லாம் சேர்த்து கன்னி ராசிக்காரங்களோட தலையெழுத்தையே மாற்ற போகுதுன்னு சொல்கிறாங்களே. இந்த சங்கமம் அவங்க இழந்த மரியாதையும் வாய்ப்புகளையும் திரும்ப கொடுக்குமா? இதில் இருக்கிற சூட்சமம் என்ன? நிச்சயமாக ரொம்ப ஆழமான கேள்வி. 2026 வருஷம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதாரண வருஷம் கிடையாது. இது உங்களோட ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்கான காலம். சனீஸ்வர பகவான், குருதேவர், சுக்கராச்சிரியர், சூரியன், ராகுகேதுன்னு இந்த 5 பேரோட அசைவுகளும் ஒரே நேர்கோட்டில் வந்து உங்களுக்கு முழு யோகத்தையும் கொடுக்க போகுதுங்க. இதையெல்லாம் இழந்தீங்கன்னு நினச்சி வருத்தப்பட்டீங்களோ அதையெல்லாம் வட்டி முதலமாக மீட்க போகிற ஒரு பொற்காலங்க இது. குறிப்பாக சுக்கிரனோட பயிற்சி உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஜம்ப் கொடுக்க போகுது. முடங்கி கிடந்த சொத்துக்கள், வராத வாரா கடன்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேருங்க. அதே நேரத்தில் பெற்றோரோட ஹெல்த் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வர வருமானத்தை ஆடம்பரமாக செலவாக பண்ணாமல் நல்ல காரியங்களுக்கும் தர்மத்துக்கும் முதலீடு பண்ணுறது உங்கள் குலதெய்வத்தோட அருளை கொடுக்குங்க. அம்மா வழி உறவினர்கிட்ட இருந்து கசப்பு நீங்கி அவங்க ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில், சொத்து மற்றும் சமூக உறவுகள்லாம் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா? வேலை செய்கிற இடத்துல உங்கள் திறமையும் ஆளுமையும் வெளியில் தெரிய போகுது. உங்களோட நுணுக்கமான வேலைகளை பார்த்து பாஸ் பாராட்ட போகிறாங்க. பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. நிலம் வாங்குகிற யோகம் இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சொந்த வீடுங்கிற கனவு கண்டிப்பாக பலிக்கும். உங்கள் கூட பிறந்தவங்களோட வாழ்க்கையில் இருந்து கல்யாண தடைகள் நீங்கி சுப காரியங்கள் நடக்குங்க. புது வண்டி வாங்குகிற ஆசை நிறைவேறும். ஆனால் ராகுகேதுவோட சஞ்சாரம் சில மறக்க முடியாத பாடங்களை கற்றுக் கொடுக்கும். குடும்ப விஷயத்திலையும் பிஸ்னஸ் ரகசியத்திலையும் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. பிளான் பண்ணி வேலை பார்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். போட்டியாளர்கள் வந்தாலும் உங்கள் நேர்மை உங்களை முதலிடத்துலையே வச்சுருக்குங்க. சமூக உறவுகளை பார்த்தா விவாகரத்துக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்குங்க. 2ஆம் கல்யாண முயற்சிகள் கைகூடி வரும். உறவினோட இருந்த பகை மறையும். ஆனால் கவர்மெண்ட் விஷயத்தில் இல்லை, பேப்பர்ஸ் விஷயத்துலையோ கொஞ்சம் சிக்கல் வரலாம். அதனால் ரூல்ஸ் படி நடக்கிறது நல்லதுங்க.
நீங்கள் வளர்றதை பார்த்து ஒரு காலத்தில் உதவி பண்ணவங்களே பொறாமைப்படலாம். அவங்களோட நிதானமாக கையாளுங்க. வீட்டு தலைகளுக்கு பொறுப்பு அதிகமாகறதுனால ஸ்ட்ரெஸ் வரலாம். கோபப்படாமல் தியானம் பண்ணுங்க. உங்கள் பார்ட்னர் மேலே அன்பை காட்டுங்க. குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகமாகுங்க. பிஸ்னஸில் மந்தமாக இருந்த நிலையை மாறி புது கஸ்டமர்ஸ் வருவாங்க. தொழிலை விரிவுபடுத்துவீங்க. பேங்க்கில் லோன் கேட்ட தடையெல்லாம் நீங்கி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்தமாக வீட்டுக்கு மாற கிரகங்கள் சாதகமாக இருக்குது. ஆஃபீஸில் சில நேரம் நீங்கள் செய்யாத தப்புக்கெல்லாம் பழி வரலாம். அங்கே பொறுமை ரொம்ப முக்கியங்க. கவர்மெண்ட் ஜாப்புக்கு வெயிட் பண்ணுறவங்களும் இந்த வருஷம் ஒரு வரம். விடாமுயற்சி பண்ணுங்க. வேலை கண்டிப்பாக உறுதி. ஐயா, ஒருத்தன் கெட்டு போகிறதுக்கு அவன் தேர்ந்தெடுக்கிற சகவாசம் தான் காரணம்னு சொல்லுவாங்க. கன்னிராசிக்காரங்க இந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறதுல எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கிரகங்களோட அணிவகுப்பு அவங்க குடும்பத்தில் என்ன மாற்றத்தை தரும்? ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைங்க இது. கன்னிராசிக்காரங்க மென்மையான மனசு கொண்டவங்க. அதனால் இனிப்பாக பேசுகிறவங்கள நம்பி தப்பாக சிக்க வாய்ப்பு இருக்குது. கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறது உங்கள் பேருக்கு களங்களை தருங்க. அதே மாதிரி பேராசை காட்டி ஏமாத்துறவங்க கிட்ட பணத்தை விட்டுடாதீங்க. புது பிஸ்னஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 1000 தடவை யோசிச்சு பண்ணுங்க. உங்களை சுற்றி இருக்கிற போலி உறவுகள் தானாகவே விலகி போகும். அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. புதுசாக வர நல்ல நண்பர்களை ஏற்றுக்கோங்க. இந்த மாதம் கன்னி ராசிக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஒன்றா இருக்காங்க. இது உங்கள் புத்திசாலித்தனத்தை அதிகமாக்குங்க. 6ஆம் இடத்துல புதன், சனி, ராகு இருக்காங்க. இது எதிரிகளையே வீழ்த்தும். ஆனால் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை கடன் தொல்லைலாம் வரலாங்க. உஷாராக இருங்க. குரு பகவான் உங்கள் அந்தஸ்தை உயர்த்த காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஆன்மீகத்துக்கும் தர்மத்துக்கும் செலவு பண்ணுவீங்க. மொத்தத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகுதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வீட்டில் கல்யாணம், வளகாப்புன்னு விசேஷங்கள் கண்டிப்பாக நடக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்குங்க. முக்கியமாக ஒரு காலத்தில் உங்களை மதிக்காதவங்க இப்போ உங்களை வளர்ச்சியை பார்த்துட்டு உங்களை தேடி வருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு இனிமேல் வசந்த காலம்தாங்க. கன்னிராசிக்கு அதிபதி புதன். உங்களுக்கு எப்பவும் ரிஷபம், கடகம், மகர ராசிக்காரங்க துணையாக நிற்பாங்க. நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போங்க. ஐயா, கன்னி ராசிக்காரங்க தன்னை வருத்திக்கிட்டாவது மற்றவங்களை வாழ வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த குணமும் இந்த மாதம் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரங்கள் சந்திக்க போகிற மாற்றமும் எப்படி இருக்கும்? கன்னி ராசியில் பிறந்தவங்க எப்பயுமே வசீகரமாக சிரிப்பாங்க. எதையுமே சாதிப்பாங்க. மற்றவங்க முடியாதுன்னு சொன்னதை முடிச்சு காட்டுறதுல இவங்க வல்லவைங்க. மற்றவங்களை உயர்த்தலை வச்சு பார்க்குற இவங்க மனசு ரொம்ப பெருசுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு வசந்த காலம். வேலை கிடைக்கும், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மரியாதை கூடும். ஆனால் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பட்டதாரிகளுக்கு கனவு வேலை கிடைக்கும். சித்திரை நட்சத்திரங்களுக்கு சவால்கள் வந்தாலும் வெற்றி நிச்சயங்க. வெளிநாடு போகிற ஆசை நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக ஒரு சின்ன பரிகாரம். கண்ணுக்கு தெரியாத குழந்தைகள் இல்லை ஆதரவற்ற பெரியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உங்கள் அன்பே போதும். இருள் விலகி ஒளி பிறக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லா வளத்தோடையும் வாழ இறைவனை வேண்டிக்கிறேங்க.